ராமேஸ்வரத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் இன்றும் மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பலா. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் கலாம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு வரும் மக்கள் கூட்டம் எந்த அளவில் இருக்கு? நேற்று தங்கச்சிமடம் ஊராட்சிக்கு உட்பட்ட அரியாங்குண்டு பகுதியில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அடக்கம் செய்யும் பொழுது கடந்த பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கும்போது பல லட்சம் மக்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற நிலையிலும் தற்பொழுது நேற்று இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்ட அவருடைய இடத்திற்கு தற்பொழுது இந்தியாவின் பல்வேறு, அதாவது பாம்பே, மும்பை மற்றும் பூனா, கொல்கத்தா போன்ற பகுதிகளிலிருந்து வட மாநிலங்களிலிருந்து வந்தவனம் பொதுமக்கள் வண்ணம் இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் மலேசியா போன்ற நாடுகளிலிருந்தும் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்பொழுது நம்மளிடம் இருந்து பாம்பேயில் வந்த ஸ்ரீதர் இருக்கார், நம்ம அவர்கிட்ட பேசுவோம். இப்பொழுது நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் அஞ்சலி செலுத்திருக்கீங்க, நேற்று ஏன் வரதுக்கு முடியல? நேற்று பல லட்சம் மக்கள் இங்கே இருப்பாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் எல்லாம் ராத்திரி இரவு கிளம்பி பாம்பேயிலிருந்து, பூனாலிருந்து, அகமதாபாத்லேருந்து, இந்தூர்லேருந்து, நாக்பூர்லேருந்து ஒரு 6 பேர் கிளம்பி இங்கே வந்திருக்கிறோம். மிகப்பெரிய மேதை, ஒரு தமிழகத்தின் கடைசியில் பிறந்த ஒரு அப்துல் கலாம் அவர்களுக்கு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் கொடி பாதிக்கம்பத்தில் பறப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மரியாதை. இது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை, இது எங்களுக்கெல்லாம் கிடைத்த பெருமை, தமிழர்களாக எங்களுக்கு கிடைத்த பெருமை. அப்துல் கலாம் அவர்களின் இந்த இறந்த தினம் உலக இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் டிவியின் முன் வைக்கின்றேன். இதை எடுத்து செல்வது உங்களுடைய கடமை. அதே போல் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் ஜெயலட்சுமி இருக்காங்க, நம்ம அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோம். நம்ம இந்த செய்தி உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் எப்போ இங்கே அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி எப்போ நீங்கள் தமிழகம் வந்தீங்க? நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தோம். ஆனால் இந்த செய்தியை கேட்டதும் நாங்கள் சுற்றி பார்க்கல, எல்லாத்தையும் ரத்து செஞ்சுட்டு நாங்கள் அப்துல் கலாம் ஐயாவை பார்க்குறதுக்காகவே இங்கே வந்தோம். ஆனால் நேற்று ஜனம் ரொம்ப அதிகமாக இருந்தனால இன்றைக்கு நாங்கள் எப்படியும் பார்த்துட்டு போகணுன்னு எங்கள் தாய் ட்ராவல் ரவிட்ட நாங்கள் வேண்டுதலாக கேட்டு அவர் எங்களை இவ்வளோ நேரம் எங்களை சமாதானப்படுத்தி நிற்க வச்சு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. எங்கள் உலக தமிழர் அத்தனை பேருக்கும் எங்கள் சார்பால் நாங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். இதுக்கு நாங்கள் தாய் ரவிக்கு தான் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து அதை மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தின் உறவினராக ரொம்ப நெருங்கிய நண்பராக கொடுக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு அரசுக்கு கோரிக்கை, குடும்பத்தின் சார்பாக ஒரு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன நீங்கள் அரசுக்கு இந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த இடத்துல நேற்று அடக்கம் பண்ணப்பட்டது. ஐயா அவர்களுடைய புகழ் ஓங்க வேண்டும். அந்த அடக்கம் பண்ண இடத்த இப்போ பாதுகாப்பு காவல்துறையினர் சிறப்பாக செய்து வருகிறார்கள். தமிழக அரசு நல்லாவே அந்த பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்தை மொத்தத்தில் அரசாங்கம் தத்தெடுத்து கொண்டது போல் எடுத்து இதை முழு பாதுகாப்பு செய்து இந்த இடம் மிகப்பெரிய நினைவிடமாக, அதாவது அண்ணல் காந்தி சமாதியை போல், நேரு சமாதியை போல், தமிழ்நாட்டில் சென்னையில் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவங்களுடைய சமாதியை போல் இங்கும் மிகப்பெரிய பூங்கா அமைத்து அவருடைய கனவை நிறைவேற்றும் விதமாக அற்புதமான மிகப்பெரிய ஒரு மணிமண்டபத்தை இங்கு கட்டி உலக மக்கள் அனைவருமே இங்கு பார்த்து செல்வதற்கு அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தயவு செய்து இதை இத்தோடு விட்டு விடாமல் கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா நேற்று வந்திருந்த தலைவர்களே பார்த்தோம், உலகத்திலே இப்படி ஒரு தலைவருக்கு கிடைத்த மரியாதை மாதிரி எங்கேயும் கிடைச்சிருக்காது. மிக அமைதியாக அற்புதமாக, தமிழ்நாட்டில் யாராச்சும் தலைவர் ஏதாச்சும் வன்முறைகள் நடக்கும், அதோட எதுவுமே நடக்கலை. அதற்கு காரணம் மக்களிடம் அவர் ஏற்படுத்திய சமாதானம். அனைத்து ஜாதி மத மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்த கனவு நேற்று மெய்ப்பிக்கப்பட்டது. அதை நிறைவேற்றும் விதமாக அரசாங்கம் இந்த இடத்தை பாதுகாத்து மிக நல்ல ஒரு நினைவிடமாக அமைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள், இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோள். தற்பொழுது முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்களுடைய அடக்கம் செய்யப்பட்ட உலக தமிழர்களை உலகத்தில் உள்ள இந்தியாவின் கடைகோடியில் பிறந்த ஒரு தமிழர், உலகத்தில் உள்ள அனைத்து தமிழருக்கே உலக நாடுகளுக்கு அறிய வைத்ததால் இந்த பகுதியை ஒரு நினைவிடம் அமைக்க வேண்டும். அவருடைய இறந்த தினத்தை இளைஞர்கள் தினமாக அறிவிக்க வேண்டும் என்பது இப்போ அஞ்சலி செலுத்த வந்தவருடைய கோரிக்கையாக உள்ளது. பலா, இப்போ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை பார்த்தோம். இப்போ வெளி மாநிலம் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் மக்கள் கூட்டம் 2வது நாளாக அஞ்சலி செலுத்துறதுக்கு, அடக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் 2வது நாளாக அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்த வண்ணம் இருக்கிறதுனால அங்கே மக்கள் வருகையை முன்னிட்டு பேக்கரும்பு பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு பலா?
தற்பொழுது இந்த இடத்தை சுற்றி கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்தை சுற்றியே வந்து அனைத்துமே பேரிகாடுகள் அமைக்கப்பட்டு நம்ம பிறகு நம்ம பார்க்கலாம். சுற்றியே வந்து இந்த இடத்தை சுற்றியே வந்து பேரிகாடுகள் மற்றும் கம்புகள் அமைத்து தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை சுற்றி அதாவது இரும்பு பேரிகாடுகள் அமைக்கப்பட்டு துப்பாக்கிகள், அதாவது துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அது தவிர வந்து இந்த பகுதிக்கு வந்து மொத்தம் 21 காவலர்கள் 8 மணி நேரம் 3 ஷிஃப்ட்டுகளாக பாதுகாப்பு பணியை மேற்கொள்வதற்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மயில்வாணன் உத்தரவிட்டிருக்காரு. அதன் நிமித்தமாக தற்பொழுது டிஎஸ்பி தலைமையில் வந்து இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர்.